விழுப்புரம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் எதிரொலியாக 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்ந்து செல்கின்றன வாகனங்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். விவரங்கள். சனி ஞாயிறு விடுமுறை, அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகைக்கு அடுத்த நாள் செவ்வாய் என்றும் தமிழக அரசு மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை என 4 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்காக அதிக அளவாக தென் மாவட்ட பகுதிகள், அதாவது இப்படி திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, கோவை போன்ற பகுதிகளை சார்ந்தவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு நேற்று முதலே பார்த்தீங்கன்னா கார் மூலம் அதிக அளவு சொந்த ஊருக்கு படையெடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் தற்போது 6 மணி வரை கிட்டத்தட்ட 18 மணி நேரம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் 41,000 வாகனங்கள் 41,500 வாகனங்கள் கடந்து சென்றுள்ளதாக அந்த போக்குவரத்து அந்த சுங்கச்சாவடியினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4 3 பங்கு கார்கள், அதாவது கிட்டத்தட்ட 4 3 பங்கு கார் அதிக அளவு அந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்கிறத நம்மால் பார்க்க முடியுது. இதன் காரணமாக அந்த சுங்கச்சாவடி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து அந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று காலை முதலே மழையும் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. மேலும் அந்த விழுப்புரம் மாவட்டம் அந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் குறிப்பாக அந்த சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாப்பனப்பட்டு மற்றும் விழுப்புரம் புறவழிச்சாலை பகுதி, இருவேல்பட்டு, அந்த 3 இடங்களிலும் மேம்பாலம் பணியும் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு நாம பார்க்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இருவேல்பட்டு, அதாவது விழுப்புரம் அருகே உள்ள இருவேல்பட்டு பகுதி. இந்த பகுதியில் மேம்பால பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த இடத்திலிருந்து இப்படி விழுப்புரம் மார்க்கமாக பிடாகம் வரை சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்று மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு தற்போது வாகனங்கள் வருகின்றன. ஒருபுறம் போக்குவரத்து போலீசார் அங்கே அந்த சந்திப்பு சாலைகளில் நின்று போக்குவரத்தை சரி செய்த போதிலும் அளவுக்கு அதிகமான வாகனங்கள் ஒரே நேரத்தில் வருவதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து போலீசாரும் மற்றும் காவல் நிலைய போலீசாரும் அதை சரிசெய்யும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசல் இரவு வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது சுமார் ஒரு 45,000 50,000 வண்டிகள் தீபாவளி பண்டிகையாக சொந்த ஊருக்கு திரும்பியதாகவும், ஆனால் இந்த ஆண்டு 2 மடங்கு மக்கள் கார் மூலம் இந்த சொந்த ஊருக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக தான் தொடர்ந்து 2 நாட்களாக இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து அதிகமாக தென் மாவட்டம் நோக்கி செல்லும் பணியை தான் செல்லும் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.